பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 2வது பாயிண்ட் 20b அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் சூரா பக்ராவில் இருந்து 2 வசனங்கள் 137 மற்றும் 138 இந்த 2 வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பக்கங்களாக மாஷா அல்லாஹ் நாம் 2வது கோர்ஸிலிருந்து சூரா பக்ராவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5வது கோர்ஸை நிறைவுபடுத்தக்கூடிய தருணமாகிய 20வது பக்கத்துக்கு வந்துட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தான் மாஷா அல்லாஹ் 1.5 பக்கங்களாக சென்று கொண்டிருக்கிறது. அதான் இப்போ நம்ம 20வது பக்கத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 20வது பக்கத்துல நீங்க இடது கையினுடைய கட்டை விரல வச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குல்ல? 20A, 20B, 20C, 20D இந்த 4 பாயிண்டர்கள். 20A என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. 20B இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு முன்மாதிரியான நம்பிக்கை, சிறந்த முன்மாதிரியான நம்பிக்கை என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு முன்னுதாரணத்தை காட்ட போறான். 20C அடுத்து அல்லாஹ் விஷயத்தை நீங்கள் சர்ச்சை செய்கிறீர்களா, நல்லா கேட்க போறோம். அடுத்து 20D ஃபைனல் பாயிண்டர் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமணியாய்க்காரன் என்பவன் சாட்சியத்தை மறைக்கக்கூடியவன் தான் என்பது பற்றி அதில் பேச போறான். இது கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுங்கள், முன்மாதிரி நம்பிக்கை, சர்ச்சை, பெருமணியாய்க்காரன். சரிங்களா? இதுல நம்ம பி பாயிண்டர் இப்ப நம்ம பார்க்க போறோம். முந்தைய வசனங்களும் இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கறதா இருந்தா, அதாவது அல்லாஹ்வுக்கு முறையாக கட்டுப்படுவதனுடைய ஒரு கருத்தை முன்வைக்குமாறு அல்லாஹ் தஆலா சஹாபாக்களிடத்திலும் நம்ம இடத்திலும் சொன்னான். நம்ம எப்படி மக்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னா. அந்த அறிவுரை தான் கிட்டத்தட்ட இப்ப தொடருது. அதுல அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை எப்படி முன்னிறுத்தி அதை பேச போகிறான்னு பத்தி நம்ம பார்க்க போறோம். அற்புதமான வசனங்கள் மாஷா அல்லாஹ். இந்த 2 வசனங்களும் பாருங்க, 2 வசனங்கள் வாயிலாக 3 செய்திகள், 3 பாடம் இன்ஷா அல்லாஹ் வில் கோயிங் டு லேர்ன். என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், குர்ஆனை நம்புவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். யார் குர்ஆனை உண்மையாக நம்பி இருக்கிறாங்களோ அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள் ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா தர்றான் இந்த வசனங்கள்ல. 2வது, ஒரு கருத்தியல் விளக்கத்திற்கு பிறகும் அவர்கள் நம்பவில்லை என்றால், தெளிவா எடுத்து சொன்ன பிறகும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று சொன்னால், அது அவர்கள் கருத்து வேறுபாட்டில் இருப்பதை தான் காட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். 3வது, அல்லாஹ்வின் நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்ல வர்றான். அல்லாஹ்வின் நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது உங்கள் நம்பிக்கை மற்றும் செயல்கள் மற்றும் எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நிறம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த இடத்துல சொல்றான். அதை பத்திலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரியா? இந்த வசனத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم. 137. சரிங்களா? என்னுடைய பொருளை பார்க்கலாமா? فإن آمنوا, ஃபஇன் ஆமனு, இன் என்றால் இஃப், இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சிருக்கோம். அதே அந்த இன் தான் இங்கே வந்திருக்கிறது. ஃப எனவே, ஆகவே. ஃபஇன் ஆமனு, ஆமன நம்பிக்கை கொண்டார், ஆமனு நம்பிக்கை கொண்டார்கள். ஃபஇன் ஆமனு அவர்கள் நம்பிக்கை கொண்டால், இஃப் தே பிலீவ், ஓகேங்களா? அவர்கள் நம்பிக்கை கொண்டால், அவர்கள்லாம் யாரு? அந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய அந்த வேதக்காரர்கள் எல்லாமே இதுல பொருந்தும். அவர்கள் நம்பிக்கை கொண்டால், பி மிஸ்லி போன்று, மிஸ்ல் என்றால் போன்று, லைக், ஜெய்சே, ஓகேங்களா? பி மிஸ்லி போன்று, எது போன்று? மா எப்படி, என்ன, ஆமன்தும் நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ. நம்ம சஹாபாக்களை பத்தி தான் முன்னாடில இருந்து வந்துட்டு இருக்கு, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? பி மிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, எதை கொண்டு, எப்படி நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ அதே மாதிரி அவர்கள் ஈமான் கொண்டால் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஃபைன் ஆமனு அவர்கள் ஈமான் கொண்டால், பி மிஸ்லி ஈமான் கொண்டதை கொண்டு, மா ஆமன்தும் பிஹி என்ன நீங்கள் ஈமான் கொண்டீர்களோ, எந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். மா ஆமன்தும் பிஹி அதை கொண்டு, அதான் இஸ்லாத்தினுடைய எல்லா கோட்பாடு தான் பிஹி, அந்த ஒரு இறைவனை கொண்டு, அந்த ஒரே இறைவன் சொல்லக்கூடிய கொள்கைகளை கொண்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? நீங்கள் என்ன ஈமான் கொண்டீர்களோ அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், ஃபகத் திட்டவட்டமாக, இஹ்ததோ, இஹ்ததாவும் நம்ம படிச்சதான் மாஷா அல்லாஹ். இஹ்ததா நேர்வழி பெற்றான், ஹி காட் கைடன்ஸ், ஓகேங்களா? அப்போ இஹ்ததா, இஹ்ததோ, ஃபகத் திட்டவட்டமாக சேர்க்கும் போது ஃபகத் இஹ்ததோ, they would have been guided, அவர்கள் நேர்வழி பெற்றிருப்பார்கள், இந்த யூத கிறிஸ்தவர்கள், ஓகேங்களா?
தவல்லா என்றால் இதுவுமே மாஷால்லா நம்ம கோர்ஸ்ல படிச்சதுதான். பாருங்க நம்ம படிச்சது எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகுது, ஏன்னா அந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகாதான் நம்ம படிச்சிருக்கோம். தவல்லவ் என்றால் புறக்கணித்தல். தவல்லா புறக்கணித்தான், தவல்லவ் புறக்கணித்தார்கள். ஞாபகம் இருக்கா பிராக்டிஸ் பண்ணது? தவல்லவ் அவர்கள் புறக்கணித்தால், அந்த வேதக்காரர்கள் புறக்கணித்தால், ஃபைன்னமா அவர்கள் இருப்பதெல்லாம், அவர்கள் இருப்பதெல்லாம் ஷிகாக் என்றால் பிளவு, ஷக்கா யஷுக் என்றால் பிளந்தான், ஷப்பல் கமர் நிலவை பிளந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப ஷிகாக் என்றால் பிளவு, டிஸ்பியூட், அதே மாதிரி அந்த கருத்து வேறுபாடு, பிளவுபட்டு இருக்கிறது, அதுக்கு சொல்லுவாங்க. ஹும் ஃபி ஷிகாக், அவர்கள் பிளவில் இருக்கிறார்கள், ஒற்றுமையில் அவர்கள் இல்லாமல் பல கருத்து வேறுபாடிலும் பிளவிலும் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் என்று பொருள். அப்போ உங்களுக்கு போன்றவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேரடி பெற்றிருப்பார்கள். அவர்கள் புறக்கணித்தார்கள் என்றால் அவர்கள் தான் பிளவில் இருக்கிறார்கள். நீங்களா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வை முன்வைத்தல். அதுல சொன்ன எனவே விரைவில், இந்த விரைவில் நம்ம சொல்லணும்ங்கிற அவசியம் கிடையாது, அது பேச்சு வழக்கில் அது வருது. ஆகவே நிச்சயமா அப்படிங்கிற மாதிரி கஃபா போதுமானான், அவன் போதுமானவனாக ஆனான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கஃபா யக்ஃபி அப்படிங்கிறது ஒரு ஃபேல். கஃபா பில்லாஹி ஷஹீதா, சாட்சியாளனாக அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு குர்ஆன்லயே வருது. அப்ப கஃபா என்றால் போதுமானவனாக ஆனான். ஓகேங்களா? யக்ஃபி போதுமானவனாக ஆகிறான். ஃபஸ யக்ஃபி போதுமானவனாக ஆகிறான். இது கிட்டத்தட்ட 5 வார்த்தை. ஃபஸ யக்ஃபி க ஹும், இதுவே 5 வார்த்தைகள். அல்லாஹ் 6வது வார்த்தை அங்க இருக்கு. நம்ம 2 வார்த்தை நினைச்சுக்கிட்டோம். ஆனா அரபு மொழிங்கிறது அப்படித்தானே, இது நம்மளுக்கு தெரியும். ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ 3 வார்த்தையோ இணைஞ்சு நீங்க பார்த்திருப்பீங்க. 5 வார்த்தைகள் ஒரே காம்பினேஷனா இணைஞ்சு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இது ஃப பிளஸ் ச பிளஸ் எக்ஃபி பிளஸ் க பிளஸ் ஹும். ஃப எனவே ச விரைவில், எக்ஃபி போதுமானவனாக ஆவான், க உமக்கு, ஹும் அவர்கள் விஷயத்தில் அப்படின்னு அர்த்தம். அகெயின்ஸ்ட் தேம் அவர்கள் விஷயத்தில். அல்லாஹு, அல்லாஹ் 6வது வார்த்தை தான் அங்க ஃபைல், எக்ஃபினுடைய ஃபைல் அல்லாஹ், அதனால அல்லாஹு என்று வந்திருக்கிறது. சரிங்களா? ரிவர்ஸ்ல சொல்றேன் பாருங்க. அல்லாஹும் அவர்கள் விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரபிக்கினுடைய ஸ்டைல் எப்படி, நம்ம லாங்குவேஜ் ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் க உமக்கு போதுமானவனாக விரைவில் எனவே ஆகுவான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் அவங்க விஷயத்துல உங்களுக்கு போதும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு நடையில சொல்லியிருக்கான். அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில் உமக்கு போதுமானவன் நபியே. வஹுவ மேலும் அவன் எப்படிப்பட்டவன்? அவன் அஸ்ஸமீ, ஆல் லிசனிங், வெல் லிசனிங், அஸ்ஸமீ அனைத்தையும் செவியேற்பவன், அல் அலீம் ஆல் நோயிங் அனைத்தையும் அறிந்தவன். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் செவியேற்கக்கூடிய, உங்களை பத்தி அவங்க தப்பா பேசுறதை செவியேற்க மாட்டானா? எல்லாத்தையும் தெரிஞ்ச அந்த அல்லாஹ் உங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டக்கூடியதையும் அவர்களுடைய மற்ற தவறான செயல்பாடுகளும் அல்லாஹ் அறிய மாட்டானா? அல்லாஹ் போதும், நீங்க உங்க பணியை செஞ்சுட்டா அல்லாஹ் போதுமானன்னு விட்டுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வரான். மாஷா அல்லாஹ், சூப்பரான ஒரு ஆயத்து. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலும் இந்த ஆயத்துல இருக்குது. சஹாபா பெருமக்களுக்கு மூமின்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதலும் இருக்கு. சஹாபாக்களை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவர் நேரலை பெற்றிருப்பாங்கன்னு சொல்லி ஈமானுக்கான ஒரு அடையாளமாக, ஐடியலா, சரிங்களா, ஒரு அளவுகோலாக சஹாபாக்கள் ஈமான் அல்லாஹ் தஆலா காட்டுறான். அவர்கள் ஈமான்மா நம்ம ஈமான் கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட ஈமான் அர்ப்பணிப்புக்கென்றே பிறந்தவர்கள். மாஷா அல்லாஹ். இங்க நம்ம சிறு விளக்கம் தான் இப்ப பார்க்க போறோம். பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், as you have believed, உங்க ஈமானை போன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப நீங்கள் சஹாபாக்களே, நீங்கள் நம்பிய விதம், நீங்கள் ஈமான் கொண்ட விதம் போல, எப்படி எல்லாம் எதுலாம் தீர்ப்பு நாள் வரை அவர்களுக்கும் முஸ்லிம்களாக, நமக்கும் இதுதான், அவர்களுக்கும் சரி முஸ்லிம்கள் நம்ம எல்லாருக்குமே இதான் ஒரு அளவுகோல். ஒரு அளவுகோல் என்பது நம்மளுடைய ஈமான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொன்னா, சஹாபாக்கள் மாதிரி ஈமான் கொள்ளுங்க. ரோல் மாடல். மாஷா அல்லாஹ். இதெல்லாம் தரநிலை, நம்மளுடைய வாழ்வியல் தரம், ஈமானுடைய தரம், அமலுடைய தரநிலையில, குறிப்புகளில் நம்பிக்கை, பிலீஃப், அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கையிலும் சரி, பிலீஃப்லயும் சரி, அந்த என்ன சொல்றது ஃபெய்த், அதனுடைய ஸ்ட்ராங்னஸ் அதுலயும் சரி, வழிபாடு, இபாதத்துல ஒழுக்கம், தனிநபர் ஒழுக்கம் போன்ற எல்லாத்துலயுமே who are the role models அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் தான். சரிங்களா? எல்லாத்திலையுமே, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் விரும்பி பின்பற்றக்கூடிய அனைத்து விதத்திலும் நாம் நமது செயல்கள் சஹாபாக்களை பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. அது ஒரு சிறந்த அளவுகளாக அல்லாஹ் தஆலா அங்கீகரித்ததன் காரணத்தினாலதான் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்று அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியதன் காரணத்தினால
அவர்கள் ஈமானை போன்று உங்கள் ஈமான் ஆக்கிக்கொள்ளுங்க. அப்ப ஈமானுங்கிறதுல அமல்களும் அமல் சாலிகை, அவங்களுடைய நற்குணங்கள், அவருடைய அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய வீரதீரமான செயல்கள், அவங்களுடைய ஒழுக்கம், தக்வா எல்லாமே கம் சென்டர் திஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அல்லா தஆலா ஈமான் கொள்ளுங்க. நான் அவங்களுடைய தரத்தை இங்கே காட்டுறான். சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் அல்லா தஆலா சொல்றேன். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கருத்தியல் ரீதியான விளக்கத்திற்கு பிறகு தெளிவான முறையில் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட மார்க்கத்தை பின்பற்றுங்க, அவர்கள் சத்தியத்தின் மீதான இருந்தாங்கன்னு சொல்லி அவ்வளோ தெளிவா அவங்களுக்கு ஈமான ப்ரொசீட் பண்ண பிறகு, தாவா பண்ண பிறகு கூட அவன் ஏத்துக்க மாட்டேன், நான் ஷிர்க் தான் செய்வேன், நாங்க எங்க வேதத்தின் முன்னாடி சொல்லப்பட்ட கோட்பாடு அடிப்படையில் நாங்க மாத்தி வச்சுக்கிட்டு அதை தான் நாங்க பின்பற்றுறோம், இஸ்லாத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னா அவர்கள் கருத்து வேறுபாடின் மீதும் பிளவின் மீதும் அவர்கள் வேண்டுமென்றே இருக்கிறார்கள். உங்கள் வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க சஹாபாக்களே, நபி அவர்களே, உங்களுடைய தாவாவை நீங்க செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் பார்த்துக்குவான். சரி, நீங்க இப்ப நீங்க விட்டுறலாம், உங்களுடைய பொறுப்பு நீங்க விட்டது விட்டுறலாம், அல்லாஹ் சொல்ல வரோம். எல்லாத்துக்குமே இது நம்மளுக்கு ஒரு பாடம் படிப்பினையானது. அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் will take care of them அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இது வருது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லும்போது வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ் என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் அல்லாஹ் உங்களை மக்களிடமிருந்து பாதுகாப்பான். அதாவது நீங்க அநியாயமான முறையில் கொல்லப்பட மாட்டீங்கிற ஒரு முன் வாக்குறுதி ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்பட்டு விட்டது. சரிங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு கருத்துப்படி சொல்லப்பட்ட வசனம் தான் இது. அதனால ரொம்ப கவலைப்பட்டு நொந்து நூலாக வேணாம். சரிங்களா? அவங்க பணியை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படிங்கறத அல்லாஹ் ஆறுதல் படுத்தலாம் சஹாபாக்களையும், குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும். சமி என்று வந்தது. இந்த அனைத்து பிரச்சனைகள் தொடர்பாக உள்ள பேச்சுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கீப் ஆன் லிசனிங். ஓகேங்களா? ஹி நோஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே உள்ளத்துல இருக்கக்கூடியது கூட அல்லாஹ்க்கு தெரியும், வெளிப்படையா இருக்கிறதும் தெரியும். அது காது கொடுத்து கேட்பான். மனுஷன் நம்மளே சொன்னா காது கொடுத்து கேட்போம், முணங்குனா கூட நம்மளுக்கு கேட்கும். என்ன சொன்னு கோவப்படும். ஏன்னா முணங்குனா நம்மளுக்கு கேட்கலன்னா நம்மளுக்கு தெரியுது அவனை பத்தி ஏதாவது தப்பா சொன்னோம். அப்ப நம்ம ஆவேசப்படும், ஒண்ணு இல்லைன்னு அவங்க சமாளிச்சுட்டு போயிருவாங்க. அல்லது மனசுல நினைக்கும் போது நினைக்கிறது கருவுற மாதிரி தெரியுதுன்னு. ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்க்கு என்ன தெரியும்? சத்தம் போட்டு சொல்றதும் அவன் கேட்டுக்குவான், சத்தம் போடாம மனசுல வைக்கிறதையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மீது நம்பிக்கை கொண்ட நீங்க கவலைப்படுறீங்க, அவங்க விஷயத்துல அல்லாஹ் பார்த்துக்குவாங்கிற ஒரு அழகிய ஒரு ஆறுதல். மாஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்டது. அதுல உன்னதமானது, சிறந்தது, உயர்ந்தது என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் இறுதியானது என்பது துன்பம் தரக்கூடிய பொருளை பாதையில் இருந்து அகற்றுவது என்று சொல்லி வெட்கம் ஈமானுடைய ஒரு பகுதியாகும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஈமானுடைய கிளைகள் 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்கு. சஹாபாக்கள் எந்த லெவல்ல இருந்தாங்க, டாப்ல இருந்தாங்க. அதனாலதான் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றான். நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த நிலைக்கு வர வேண்டும். அர்த்தம் சொல்லுங்கள். ஃபஇன் ஆமனு, ஈமான் கொள்வார்களே ஆயின் பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்கள் எதை கொண்டு எப்படி ஈமான் கொண்டீர்கள் அதை போன்ற அவர்கள் ஈமான் கொள்வார்களே ஆயின் ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி அடைந்து விடுவார்கள். they will come in guidance. وَإِن تَوَلَّوْا, அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆயின் فَإِنَّمَا هُمْ, அவர்கள்தான் فِي شِقَاقٍ, பிளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். فَسَيَكْفِيكَهُمُ اللَّهُ, அவர்கள் அப்பகைவர் விஷயத்தில் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும், இங்கே உமக்குன்னு ரசூலுல்லாஹ் தான் சொல்றான், பொதுவாகவே உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான், ஆகுவான். வஹுவ, மேலும் அவன் எப்படிப்பட்டவன், அஸ்-ஸமீஉ அல்-அலீம். உங்களுக்கு அர்த்தம் தெரியும் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை பார்த்தோம். அடுத்த வசனம் இது அழகான ஒரு வசனம், 137. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சிப்கத்தல்லாஹ் ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. صبغة الله, அல்லாஹ்வுடைய வர்ணம், கலரிங் ஆஃப் அல்லாஹ், கலர் ஆஃப் அல்லாஹ் என்று பொருள். சிவகான சாயத்துக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் சாயம் என்றும் இதற்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய வர்ணம், அல்லாஹ்வுடைய வண்ணம் என்றெல்லாம் இதற்கு சொல்லப்படும். அதாவது என்னுடைய விளக்கம் என்னன்னா மார்க்கம், தீனுல்லான்னு அர்த்தம். இந்த தீனுல்லாங்கிறது அல்லாஹ் சிபகத்துல்லான்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா கலருங்கிறது நம்ம அடிக்கிறது தான் கலர். பெயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அடிப்போம், அது சூஸ் பண்றவங்க ஒன்று அடிப்பாங்க, நல்லா இல்லை, அதுக்கு மேல இன்னொரு கலர் அடிப்பாங்க, அது நல்லா இல்லை இன்னொரு கலர் அடிப்பாங்க, இல்லை மாத்தி விடுவாங்க. இந்த கலர் இங்கே அடிச்சோம், இந்த இடத்துல வேற கலர் அடிப்போம். அது பெயிண்டருடைய சாய்ஸ். போர்டில் நம்ம மார்க்கர் யூஸ் பண்றோம், நம்ம விரும்புறத, கொஸ்டினுக்கு ஒரு கலரு, ஆன்சருக்கு ஒரு கலரு, ஹைலைட் பண்றது ஒரு கலரு, கீவேர்ட்ஸ்க்கு ஒரு கலர், இந்த மாதிரி நம்மளுக்கு எதுல நம்மளுக்கு அத்தாரிட்டி இருக்கோ, நம்மளுக்கு லைசன்ஸ் இருக்கோ, அல்லது எதுல நம்மளுக்கு அதிகாரம் இருக்கோ, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்றவர், ரசனைக்கு ஏற்றவர் கலர் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை வடிவமைச்சிருக்கான், ஃபேஷன் பண்ணியிருக்கான், ஸ்ட்ரக்சர் ஆக்கியிருக்கான். அதனால அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய வண்ணம் அப்படிங்கிறான். விரும்பியவாறு அவன் சட்டங்களையும் அவன் புரிஞ்சு அழகாக கொடுத்துருக்கான் சட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான் சிபகத்தல்லாஹ். சிபகத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய வண்ணம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். வமன் அஹ்ஸனு, யார் அழகானவராக இருக்க முடியும்? வமன் அஹ்ஸன் என்று சொன்னால் யார் அழகாக அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு கேட்கிறது. வமன் அஹ்ஸனு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? என்ன விஷயத்தில்? சிபகத்தன், வண்ணம் கொடுப்பது. இன் கலரிங், who can be the best than Allah in coloring? அல்லாஹ்வை விட அழகாக வண்ணம் அமைப்பதுல
அல்லாஹ்வை விட அழகானவர் யார்? இது நேரடியாக எடுத்துக்கொண்டால் வானத்தை ஒரு நிறத்திலும், சூரியனை ஒரு நிறத்திலும், தாவரங்களை ஒரு நிறத்திலும், பூமியை ஒரு நிறத்திலும், கடலை ஒரு நிறத்திலும் இடத்துல ஆக்கியிருக்கிறாங்க. இதுதான் நேச்சர்னு சொல்லுவோம், நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவோம். சீனரிஸ் அல்லாஹ் கொடுத்த வண்ணம் தானே இது. படைப்புகள்ல விஷயத்தை எடுத்துக்கொண்டாங்க. ஆனா இங்க எல்லாத்துல சொல்வது அதையும் தாண்டி சட்டத்திட்டங்கள், ஷரியத் வழங்குவது, வாழ்க்கை வழிகாட்டுதலை கொடுப்பதுல, வடிவமைப்பதில், சட்டம் அமைப்பதில், வண்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? வனஹ்னூன். இப்ப முஸ்லிம்கள் என்ன சொல்ல வேண்டும்? வனஹ்னு, நாங்கள், லஹு, அவனுக்கே, அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கு, ஆபிதூன், வழிபட்டவர்கள், வழிபடுபவர்கள், இபாதத் செய்பவர்கள் என்றே நம்முடைய ஸ்டேட்மெண்ட் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிவகத் அல்லாஹ்விற்கு நம்மளுடைய மனநிலை என்பது அவனுக்கு முழுக்க அந்த ஷரியத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத அல்லா சொல்றான். ஓகே, விளக்கம் பார்க்கலாமா? சிவகத்தல்லாஹ் நல்லா சொல்றான். ஓகே, அல்லாஹ்வின் நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வழி கெடுக்கிறாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாற்றி விட்டார்கள். அவர்கள் தவறான வழியின் மீது இருந்து அதன் வழி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேரான வழி என்பது என்ன, ஷரியத் என்பது என்ன, அதை பத்தி இங்க அல்லாஹ் நினைவூற்றான். அல்லாஹ்வுடைய நிறத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய சாயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் ஒரு துணியை வண்ணமாக்கும் போது அதன் ஒவ்வொரு நூலிலும் நிறத்தை எடுக்கும், அப்படிதானே? அப்படி ஒரு ட்ரெஸ்ல அது கலர்டா இருக்குன்னா அதனோட ஒவ்வொரு நூல்லையும் என்ன இருக்குது, அந்த கலர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வின் நிறம் நம்மிடம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நம் இதயத்திலும் மனதிலும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முழுக்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை மட்டுமே எடுத்து நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதன் விளைவாக நமது நம்பிக்கை, செயல்கள், ஆடை, பேச்சுகள், ஒழுக்க நெறிகள் மற்றும் பரிவர்த்தனை, நம்மளுடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பேச்சு, நம்மளுடைய அஹ்லாக், நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே அனைத்தும் நம்ம அல்லாஹ்வை நம்புவதையும் கீழ்படுவதையும் பிரதிபலிக்கக்கூடியதாக அது இருக்கும். அப்போ முழுக்க அல்லாஹ்வுடைய வண்ணத்தை, அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாம் எடுத்து செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் எப்படி விரும்பி அதை அமைச்சிருக்கிறானோ, டிசைன் பண்ணிருக்கிறானோ, அது நம்மளோட வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அந்த கலரிங்க நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா அது ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். எங்க அர்த்தம் சொல்லுங்க? சிபகத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வர்ணம். வமன் அஹ்ஸனு, யார் அழகானவர், மிக அழகானவர் யார்? மினல்லாஹ், அல்லாஹ்வை விடவும் மிக அழகானவர் யார்? எவ்விஷயத்தில்? சிவகத்தன், சாயமிடுவதில், வண்ணமிடுவதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? வனஹ்னு லஹு ஆபிதூன், நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டவர்களாக இருக்கிறோம். ஒளியாக்கம் பார்க்கலாமா? ஆகவே விசுவாசம் கொண்டோரே, நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ, சஹாபாக்கள் நீங்கள் எதை விசுவாசம் கொண்டீர்களோ அது போன்றதை அவர்களும் விசுவாசம் கொண்டிருப்பார்கள் என்றால் திட்டமாட்ட அவர்கள் நேர்வழியை அடைந்திருப்பார்கள். இன்னும் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு பயம் வேண்டாம், அல்லாஹ் போதுமானவன். மேலும் அவன் அவர்களின் சூழ்ச்சியான சொற்களை செவியேற்கிறவன், அவர்களின் வஞ்சங்களை எல்லாம் நன்கறிந்தவன். மாஷா அல்லாஹ். இது ஒரு புரிதலான ஒரு மொழிபெயர்ப்பாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வசனம், அல்லாஹ்வின் வர்ணத்தை, அவன் மார்க்கத்தை நீங்கள் அவசியமாக கடைபிடியுங்கள். வர்ணம் கொடுப்பதில், இதயங்களை புனிதப்படுத்துவதில், தஸ்கியத் நஃப்ஸ், ஓகேங்களா, வண்ணம் கொடுப்பதில் அல்லாஹ்வை விட மிக அழகானவர் யார்? அவனையே நாங்கள் வணங்குபவர்கள் என்றும் நீங்கள் கூற வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 வசனங்கள், இந்த 3 செய்திகளை நமக்கு இப்பொழுதுதான் தந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்தில் நாம் இப்படி துவா செய்வோம், யா அல்லாஹ், சஹாபாக்களை போன்று நாங்கள் முழுக்க இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு, ஈமானில் நாங்கள் வலிமையாக இருப்பதற்கு எங்களுக்கு அருள் புரி. எந்த விதமான விலகல் இல்லாமலும் முழுக்க நாங்கள் அவர்களை போன்று இருப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்டுவாயாக, எங்களை சருகுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயான்னு சொல்லி நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். வசனத்தை படிச்சு அந்த துவா நம்மகிட்ட வரணும். அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு திட்டம் நம்ம இடத்துல இப்பொழுது இருக்க வேண்டும்? நான் குரானை, ஹதீஸை, சீரா மற்றும் சஹாபாக்களோட வாழ்க்கை, ஹயாத்து சஹாபாக்களோட வாழ்க்கையை நான் படிப்பேன். இதனால்தான் இஸ்லாத்தை சிறந்த முறையில் என்னால் பின்பற்ற முடியும். அவங்களோட வாழ்க்கையை படிச்சாதானே அவங்களுடைய ஈமான், அவங்களுடைய தரம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு திட்டமிடணும். துவா செஞ்சதோடு இல்லாம சஹாபாக்களோட வாழ்க்கை எடுத்து படிக்கணும். அது பயான் வடிவத்துல கூட இருக்கிறது. அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்களால சஹாபாக்கள் சீரீஸ், சஹாபாக்களை பற்றி பேசப்பட்ட நல்ல தொடர்கள் அதெல்லாம் கேட்கணும். திட்டமிடுங்க, டைம் ஒதுக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். பெயர் சொற்கள், வினை சொற்களை பார்க்க போறோம். பெயர் சொற்கள் எடுத்துக்கொண்டால் அஹ்சன் என்பது ஹசனுன் என்றால் குட், நல்ல, அழகானது, அழகானவன் எல்லாம் மீனிங் இதுக்கு இருக்கும். அஹ்சன் என்றால் மிக அழகானவன், மிக அழகானவர், சிறந்த என்ற மீனிங். இப்ப ஹசனுன் குட், அஹ்சன்னா பெஸ்ட், பெட்டர்னு சொல்லுவாங்க. ஹசனுன் அழகானது, சிறந்தது, அஹ்சன்னா மிக சிறந்த என்று பொருள். அது இன்னும் பொருத்தமானதா, சூப்பர்லேட்டிவ். ஓகே, ஃபைன். வினை சொற்கள் பாருங்க. ஆபிதூன், இது ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே படிச்சது. அபத யஅபுது ஆபிதுன். சொல்லுங்க, அபத யஅபுது, உஅபுத், ஆபிதுன், மஅபூதுன், இபாதத்துன், வழிபடுதல், இபாதத் செய்த, டு வர்ஷிப். அடுத்து வீக் லெட்டர் இருக்கக்கூடியத நம்ம இப்ப இன்ஷா அல்லாஹ்
பார்க்க போறோம். சரிங்களா? அதுல என்ன அப்படின்னு சொன்னா யக்ஃபீகஹுமுல்லாஹ் யக்ஃபீகஹுமுல்லாஹ் இந்த வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கஃபா போதுமானான், போதுமானவனாக ஆனான் என்று பொருள். யக்ஃபி கஃபா யக்ஃபி இக்ஃபி கஃபா யக்ஃபி இக்ஃபி காஃபின் மக்ஃபியும் கிஃபாயத்துன். பாருங்க, கஃபா போதுமானவனாக ஆனான், யக்ஃபி இக்ஃபி காஃபின் மக்ஃபியும் கிஃபாயத்துன். ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஹதா யஹ்தி கஃபா யக்ஃபி பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷாஅல்லாஹ். காஃபின் போதுமானவன், வல்லாஹு காஃப் என்று சொல்வார்கள், அல்லாஹ் போதுமானவன் என்ற அடிப்படையில். அடுத்து மஸீத் ஃபீஹி, இதில் நாம் எடுத்துக்கொண்டால் இஹ்ததா யஹ்ததி இஹ்ததா யஹ்ததி, இதுவே நம்ம பேட்டர்னாவே நம்ம மாஷா அல்லாஹ் பார்த்தோம். சரிங்களா? இது இஹ்தலஃபனுடைய பேட்டர்ன் ஆக்சுவலி இது உள்ளது. இஹ்தலஃப யஹ்தலிஃபு மன் இஹ்ததா யஹ்ததி இஹ்ததி முஹ்ததின் முஹ்ததூன். சரிங்களா? முஹ்ததன் இஹ்திதாஉன் நேர்வழி பெறுதல். தவல்லா இதுவும் பார்த்த வார்த்தை தான். தவல்லா யதவல்ல தவல்ல முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின் புறக்கணித்தல். ஷிகாக் இதுக்கு ஃபெயில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா ஷாக யுஷாகு ஷாக யுஷாகு ஷாகிக். இதெல்லாம் இந்த அம்பரெல்லாம் குறைவா தான் பயன்படுத்தப்படும். பட் நம்ம ஃபெயிலுக்காக சர்ஃப்காக படிச்சுக்கிறோம். சரிங்களா? யுஷாகுன என்றெல்லாம் குரல்ல வருது. ஷாக யுஷாகு ஷாகிக் முஷாக்குன் முஷாக்குன் ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? ஷிகாக்குன் பிளவுபடுதல். குர்ஆன்ல எப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஷாக்குல்லாஹ் வ ரசூல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் அவர்கள் பிளவுபட்டார்கள். ஷாக்குல்லாஹ் யுஷாகிக் இல்லா என்றும் வருது. சரி, ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். 2 வசனங்களுக்கான விளக்கங்களை பார்த்தோம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டு பாடத்தை கண்டிப்பா விடாமல் செய்யுங்க. அல்லாஹ் நமக்கு போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 5வது பாடத்திட்டத்தில் 20B 20வது பக்கத்தினுடைய பி பாயிண்டினுடைய கிராமரை இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் நாம் கற்கரிக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் அஸ்மாவுல் ஹம்சா எனக்கூடிய 5 பெயர்ச்சொற்கள் 5 நவுன்ஸ் 5 வகையான 5 பெயர்ச்சொற்கள் என்று சொல்லுவாங்க. இதான் இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம பார்க்க போறோம். நசபுடைய நிலைகள் எல்லாம் முந்தைய பாடங்களை படிச்சோம், ஞாபகம் இருக்குல்ல? ஹைர். சரிங்களா? சென்ற பாடத்திட்டத்தில் நாம் அஃஆலுல் ஹம்ஸா எனக்கூடிய 5 verbs 5 வினைச்சொற்கள் என்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? யஃஅலானி யஃஅலூன தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன இது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அதோடு ஒப்பீடு செய்து இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம இதே மாதிரி 5 பெயர்ச்சொற்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த 5 வினைச்சொற்கள்ல இந்த சாப்பர்ஸ், கட்டர், இந்த நைஃப் இதெல்லாம் வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா அதுல 3 போக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எஃபாலானி எஃபாலூனெல்லாம் இருக்குல்ல, எஃபாலூன தஃபாலூன இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லம் வரும்போது தஃபாலூனங்கிறது லம் கட் பண்ணும்போது லம் தஃபாலு லம் எஃப்ஐலு லம் தஃபாலு என்று அது போக்கப்படும், ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி டுவல் ஃபார்ம்க்கு எஃப்ஐலானி அப்படிங்கிற லம் வரும்போது லம் எஃப்ஐலா கட் ஆகும். தஃஅலானிங்கிற லம் வரும்போது லம் தஃஅலா கட் ஆகும். அதே மாதிரி தஃஅலீனுங்கிற பெண்பால ஒருமை பெண்பால யூ நீ செய்கிறாய் யூ டு அப்படிங்கிறதுல லம் வரும்போது லம் தஃஅலி என்று கட் ஆகும். இதுதான் 5 வினை சொற்கள். இந்த 5 வினை சொற்கள்ல நூன் இறுதியில் இடம்பெறும். அதில் லம் வரும்போது லன் வரும்போது அதனுடைய இறுதியில மாற்றங்கள் ஏற்படும், போக்கப்படுறது, ஃபத்ஹாக்கப்படுறது, சுகுனாக்கப்படுறது, இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு அது உட்படுங்கிறத நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் அந்த 5 வினைச்சொற்கள். எஃப்அலானி எஃப்அலூன தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன இந்த 5 தான். சரிங்களா? இந்த 5 வினைச்சொற்களில் நூன் என்ற எழுத்து விழுந்திருக்கிறது. சரிங்களா? லம் வந்தனால போக்கப்பட்டு விட்டது. இத்தகைய வினைச்சொற்கள் அஃஆலுல் ஹம்ஸா 5 வினைச்சொற்கள் 5 verbs என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த லம் வந்தனால போக்கப்பட்டது. இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் இந்த மாதிரி வகைப்படுத்தி இது ஆர்டர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல மாற்றங்கள் ஏற்படும், நூன் போக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த அஃஆலுல் ஹம்ஸா, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா எஃப்அலானி எஃப்அலூன தஃஅலானி தஃஅலூன தஃஅலீனன்னு சொல்ற மாதிரி யகூலானி யகூலூன தகூலானி தகூலூன தகூலீன சொல்லலாம். அதே மாதிரி யுகذிபானி டுவல் யுகذிபானி இருமை யுகذிபானி யுகذிபூன துகذிபானி
துகذிபூன துகذிபீன ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான் துகذிபானி. ஜின்களும் மனிதர்களாகிய நீங்கள் இரு பிரிவினர்களும் இரு கூட்டத்தார்களும் அல்லாஹ்வுடைய எந்த நியமத்தை பொய்யாக்குகிறீர்கள். துகذிபானி ஜுவல் ஃபார்ம். இந்த எல்லா 5 ஃபார்ம்ஸ்லயுமே வந்து லம் வருவதனால், லன் வருவதனால், சாப்பர்ஸ், அந்த கட்டர்ஸ் அதெல்லாம் வர்றதுனால, சுத்தியல் போன்றதெல்லாம் வர்றதுனால அந்த நூன் எல்லாம் போக்கப்படும். இதுதான் 14 வினைச்சொற்கள் அமைப்புல இதுதான் வந்து நூன் இடம் பெறக்கூடிய வினைச்சொற்களோட அமைப்பு. அதை மட்டும் தனியா பிரிச்சு 5 வினைச்சொற்கள், 5 இது ஒரு 5மே ஒரு தனி கேட்டகரியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரியா, இப்ப நம்ம எதை பார்க்க போறோம்? அஸ்மாவுல் ஹம்சா பார்க்க போறோம். 5 பேர் சொற்கள் சொல்லுவாங்க. இந்த 5 தான் அந்த 5 பேர் சொற்கள். சரிங்களா, அபு, ஹமு, அஹு, ஃபு, லு, இந்த 5 பேர் சொற்கள் இருக்கு பாத்தீங்களா, இதற்கு வந்து அஸ்மாவுல் ஹம்சான்னு சொல்றாங்க. இதுக்கு மட்டும் சட்டம் வேறுபடுதுன்னு அர்த்தம். இந்த 5க்கும் சேர்ந்து ஒரே மாதிரி இதை ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்த போது எப்படி அந்த 5 செயல்கள்லையும் லம் வந்தனால, லன் வந்தனால, நூன்லாம் போக்கப்பட்டுச்சு, அந்த விஷயத்துல அந்த 5ம் ஒன்றுபட்டதுனால இந்த 5ஐயும் சேர்த்து அஃஆலுல் ஹம்சா, இந்த 5ம் ஒரு விஷயத்தில் ஒன்றுபட போகுது, ஒரே மாதிரி நடந்துக்க போகுது. அதனால இந்த 5ஐயும் சேர்த்து செட் ஆக்கி அஸ்மாவுல் ஹம்சான்னு பேர் வச்சாங்க அரபு மக்கள். இந்த 5னுடைய பெயர்கள், இந்த 5னுடைய பொருட்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி நம்மளுக்கு அழகான இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, து என்றால் உடையவன் என்று பொருள். அதற்கு ஈஸியான வார்த்தை துல் ஜலாலி, அதாவது மாட்சிமைக்குரியவன், கண்ணியத்திற்குரியவன். ஜலால் அப்படின்னா கண்ணியம் என்ற பொருள். இப்ப கண்ணியத்திற்கு உரியவன். ஓகேங்களா, அப்ப துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கை மற்றும் கண்ணியத்திற்கு உரியவன். து மாலின், செல்வம் உடையவன், செல்வந்தன் அப்படிங்கிறது து மாலின் கூட சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். ஃபூ அப்படின்னா வாய். ஃபமுன் அப்படிங்கிறது வந்து வாய். அது வந்து முதாஃபா பயன்படுத்தும் போது ஃபூ என்றது சொல்லப்படும். சரிங்களா, ஃபூ ஃபாஃபி என்றது மாறிவிடும். சரிங்களா, அப்போ வாய் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஞாபகம் வச்சிருக்கோம். ஃபூ எதால ஊதுறோம்? ஃபூன்னு வாயால தானே ஃபூன்னு ஊதுறோம். அப்போ ஃபூங்கும் போதே வாயின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரிங்களா, அடுத்து அபுனா தந்தை. இது பெரும்பாலும் நமக்கு தெரியும். அபு பக்கர் இந்த மாதிரி பேர்ல நமக்கு தெரியும். அபி, அபுலாம் நம்ம சொல்றோம். அபு ஜெயித், ஜெயிதின் தந்தை. சரிங்களா, அபுனா தந்தை. ஹமு அப்படின்னா மாமனார். அப்போ தந்தை அப்படிங்கிறவருடைய ஸ்தானத்துல இன்னொருத்தங்களை நம்ம இப்ப யாரை பாக்குறோம்? பெரும்பாலும் திருமணத்துக்கு அப்புறம். சரிங்களா, மாமனாருங்கிறது நம்ம சொல்றப்ப ஒரு குழுவா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா அபு பாடத்துல தான் நீங்க ஹமு படிக்கிறீங்க. அப்ப ஹமு, ஹமு அப்படின்னு சொன்னா மாமனார்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப அஹூனா சகோதரன், அது நம்ம ஆல்ரெடி தெரியும். சரிங்களா, இது எல்லாத்தையும் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் அர்த்தம். ஓகேங்களா, து அப்படின்னா உடையவன், ஃபு அப்படின்னா வாய், அபுனா தந்தை, ஹமோனா மாமனார், அஹோனா சகோதரன். இப்ப இதனுடைய சட்டங்களை பார்க்க போறோம். இது எப்படிலாம் வேறுபடுதுங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பெயர் சொற்களுக்கும் 3 நிலை இருக்கிறது. ரஃபா, நஸப், ஜர். அதுல வந்து இது 3மே ஒரே மாதிரி மாறுது. அந்த ஒற்றுமைக்காக தான் இந்த 5ஐயுமே நம்ம ஒண்ணு சேர்த்திருக்கோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபோட நிலைமையில அபு என்று சொல்லுவோம். நஸப் நிலைமையில அபா, ஜருடைய நிலைமையில அபி. சரிங்களா, ஜா அபு பக்கர், ரஅய்து அபா பக்கர், சல்லம்து அலா அபி பக்கர் அப்படின்னு. அதனாலதான் நம்ம அதை மாத்துறோம். ஐன் அபி ஹுரைரான்னு ஹதீஸ்ல சொல்லுவோம். ஐன் என்னக்கூடிய ஜாரி பிறகு அபி ஹுரைரா. புரியுதா? சோ இதுதான், இதேதான் 5க்குமே பொருந்தும். முடிஞ்சு. இதை நீங்க பிராக்டிஸ் மட்டும் தான் இப்ப நீங்க பண்ணணும். ஓகேங்களா, கான்செப்ட் முடிஞ்சு. கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் 5 வார்த்தைகளிலும் வேறுபடுது. இந்த மாதிரி 3 நிலைகளிலும் இந்த 5 வார்த்தை இப்படிதான் வேறுபடுங்கிறத நல்லா மனசுல வச்சுக்கிறீங்க. பிராக்டிஸ் மட்டும் பண்ணுவோமா? அபு, அபா, அபி தந்தைக்கு. மாமனாருக்கு எப்படி சொல்லணும்? ஹமு, ஹமா, ஹமி. சகோதரனுக்கு எப்படி சொல்லணும்? அஹு, அஹா, அஹி. அதே மாதிரி வாய்க்கு என்ன சொல்லணும்? ரஃபோட நிலைமையில ஃபு, ஃபா, ஃபி. சரிங்களா, இதெல்லாம் வார்த்தைகள் இருக்குது வாக்கியங்களிலும், குர்ஆனிலும், ஹதீஸிலும், அரபு வாக்கியங்கள். இந்த எல்லா வார்த்தைகளுமே எல்லா நிலையிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி து, த, தி, துல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். அதே சூரா அர் ரஹ்மான்ல கடைசில யா தல் வரும். யாக்கு பிறகு முதாஃப் மன்சூப் வரனால. அதே மாதிரி வயஸ் அலூனக அன் தில் கர்னைன், ஐனுக்கு பிறகு மஜ்ரூர் வரும்போது தி வருது. இதெல்லாமே அதனுடைய மாற்றங்களுக்கான அடையாளம் தான். ஓகே ஃபைன். இதை வந்து அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றதாக இருந்தால் ரஃபோட நிலைமையில ஹாதா அபு ஜெய்தின், இது ஜெய்தினுடைய தந்தை. முப்ததா கபர் ரஃபா. ரஅய்து மஃபூலா வரப்போகுது. ரஅய்து அபா ஜெய்தின், ஜெய்தினுடைய தந்தையை நான் கண்டேன். சமிஅத்து, ஐ லிசன். சமிஅத்து மின் அபி ஜெய்தின், ஜெய்தினுடைய தந்தையிடம் இருந்து நான் கேட்டேன். அப்போ ரஃபா, நஸப், ஜர். கிளியர்? அதே தான் இப்ப நீங்க அஹூக்கு இப்ப யூஸ் பண்ண போறீங்க. சரிங்களா, அதே தான். ஹாதா அஹூ ஜெய்தின், இது ஜெய்தினுடைய சகோதரன். ரஅய்து அஹா ஜெய்தின், சமிஅத்து மின் அஹி ஜெய்தின், ஜெய்தினுடைய சகோதரனிடம் இருந்து. மஜ்ரூர் ஆயிடுச்சா? இதே தான் ஹமூக்கும். சரிங்களா, ஹாதா ஹமூ ஜெய்தின், இது ஹமூ, இது ஜெய்தினுடைய மாமனார். ஜெய்தினுடைய மாமனார்னு மர்ஃபூவா சொல்லும் போது, ரஃபா நிலைமை சொல்லும் போது ஹமூ ஜெய்தின்னு சொல்லுவீங்க. அவரை பார்த்தேன்னு சொல்லி மர்ஃபூலாக, மன்சூபாக, நஸப் நிலைமையில எப்படி சொல்லணும்? ரஅய்து
ஹமு ஜெய்தின் இல்ல, ஹமா ஜெய்தின். சமீஅத்து மின் ஹமீ ஜெய்தின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஹைர். அதேதான் இந்த ரெண்டு வார்த்தைக்கும். சரிங்களா? அல்லாஹு ذுல் ஜலாலி, அல்லாஹ் மாட்சிமைக்குரியவன். ஓகே. தஅவ்து, நான் துஆ செய்தேன் யாரிடத்தில்? தல் ஜலாலி, மாட்சிமைக்குரியவனிடத்தில், அவனை அழைத்தேன். அப்ப மஃபூல் ஆயிட்டனால தல் ஜலாலி, யா தல் ஜலாலி வல் இக்ராம். அது மாதிரி அதே மாதிரி அஊது, நான் பாதுகாவல் தேடுகிறேன். பி தில் ஜலாலி, மாட்சிமைக்குரியவனை கொண்டு அவனிடத்தில் நான் பாதுகாவல் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த து தாதி மாறும். ஃபு எப்படி மாறும் அப்படின்னா அதே மாதிரிதான் மாறும். எப்படி மாறும்? ஹாதா ஃபு ஜெய்தின், இது ஜெய்தினுடைய வாய். சரிங்களா? முதாஃப் யூஸ் பண்ணும் போது இதெல்லாம் வந்து இப்படி மாறும், அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஹாதா ஃபு ஜெய்தின், அப்ப ரஃபோட நிலைமையில இது ஜெய்தினுடைய வாய். அப்படியா? இன்னும் பெருசா இருக்கு. சரி, ஓகே. அடுத்து ரஅய்து ஃபா ஜெய்தின், ஜெய்தினுடைய வாயை பார்த்தேன். இந்த பார்த்துட்டே இருக்கோம்ல. சரிங்களா? இந்த செய்து நம்மள்ட்ட சண்டைக்கு வர போறாங்கன்னு தெரியல. சரிங்களா? இது கற்பனை செய்து. சரிங்களா? ரஅய்து ஃபா ஜெய்தின், ஜெய்தினுடைய வாயை நான் கண்டேன். சரி, ஓகேங்களா? முடிஞ்சு. அடுத்து அல் ஹல்வத்து, அல் ஹல்வானா அல்வா, அல்வா அல்வான்னு சொல்லணும், அரபி வார்த்தை. அல் ஹல்வத்து ஸ்வீட், ஹல்வா. ஃபி எதில் இருக்கிறது? ஃபி ஜெய்தின். சரிங்களா? ஜெய்தினுடைய வாயில் ஹல்வா இருக்கிறது. அது யார் ஒண்ணு பார்க்க சொன்னா? சரி, ஓகே, பார்த்துட்டாங்க, சொல்றாங்க. அல் ஹல்வத்து ஃபி, இந்த முதல் ஃபீங்கிறது ஜார் மஜ்ரூருக்கான ஃபீ. சரிங்களா? அல் ஹல்வா எங்க இருக்கிறது? ஃபில் மக்தபி, மேஜின் மீது இருக்கிறது. புரியுதா? ஃபில் பைத்தி, வீட்டில் இருக்கிறது. ஃபில் ஜேபி, ஜேபில் இருக்கிறதுன்னா அந்த ஃபீ, அது ஜார் மஜ்ரூர். இதெல்லாம் புரிதல். சரிங்களா? அப்ப நம்ம ஒரு அரபிக் கிராமர் தெரிஞ்சவருக்கு, அரபி அடிப்படை தெரிஞ்சவருக்கு முதல் ஃபீங்கிறது ஹர்ஃபுல் ஜர் ஃபீங்கிறது புரிஞ்சுக்குவார். அடுத்து ஒரு ஃபீ வருதுன்னா அப்ப அவர் யோசிப்பார், ஓகே ஃபூங்கிறதுனுடைய மஜ்ரூர் நிலை போல, ஆமா ஃபீக்கு பிறகு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. அல் ஹல்வத்து ஃபீ ஃபீ ஜெய்தின், ஜெய்தினுடைய வாயில் இருக்கிறது. ஃபீ ஃபூ ஜெய்தின்னோ ஃபா ஜெய்தின்னு சொல்ல முடியாது, ஃபீ ஜெய்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாய்ங்கிறதுக்கு வந்து நீங்க ஆர்கன்ஸ் பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபமுன் ஐனுன் கண்ணு, உதுனுன் காது, அன்ஃபுன் மூக்கு, ஃபமுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அது வந்து சிங்குலரா, ஐ மீன் அது வந்து தனி வார்த்தையா பயன்படுத்தணும்னா ஃபமுன் தான் வாயின்னு சொல்லி. அதை நீங்க முதாஃபா பயன்படுத்தும் போது ஃபமு ஜெய்தின், ஃபமா ஜெய்தின், ஃபமி ஜெய்தின்னு சொல்ல மாட்டாங்க அரபு மக்கள். அதை அப்படியே மாத்திட்டாங்க அவங்க. சரிங்களா? ஃபூஃபாஃபின்னு சொல்லிட்டாங்க, மீமை தூக்கிட்டு பயன்படுத்துறாங்க. அது அவங்களுடைய வளமை. அப்படிதான். அதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்? ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். நம்மளும் அதை தான் நடைமுறைப்படுத்தணும். ஓகே. ஹாதா ஃபூ ஜெய்தின், ரஅய்து ஃபா ஜெய்தின், அல் ஹல்வத்து ஃபீ ஜெய்தின். சரிங்களா? ஓகே. ஜெய்தினுடைய வாயில அடிச்சேன் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தரப்து ஃபீ ஜெய்தின், ஜெய்தினுடைய வாயில் அடி போட்டேன். இதை கேள்விப்பட்ட அவன் தான் வந்து நம்மள அடிப்பான். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அஸ்மா ஹம்சா அப்படிங்கிறது இந்த 5 தான். இதுல மாஷாஅல்லாஹ் நீங்க பக்கா தரவா இருப்பீங்க. இப்ப நம்மளுடைய தேவையே என்னதான்? ஜெயிது வாயெல்லாம் விடுங்க, அல்வா கதையெல்லாம் விடுங்க. குரான்ல எங்க வந்து இருக்குது? சில உதாரணங்கள் நானே உங்களுக்கு சொன்னேன். மாஷாஅல்லாஹ் நம்ம அதிகமா குரான் ஓதும்போது வரக்கூடிய உதாரணங்கள் வந்து பார்ப்போமா. து என்ற வார்த்தையை வந்து ரஃபோட நிலைமையில பார்க்கும்போது வல்லாஹு ذுல் ஃபضலில் அதீம் என்று குரான்ல நம்ம படிக்கிறோம். அல்லாஹ், மேலும் அல்லாஹ், து உடையவன், எதற்குரியவன்? அல் ஃபضல் அல் அதீம், மகத்தான அருளுக்குரியவன். ஃபضல் என்றால் அருள். அப்ப மகத்தான அருளுக்குரியவன். து அப்படிங்கிறது முதாஃப்னால, முதாஃப்க்கு பின்னாடி எப்பவுமே ஆல்வேஸ் முதாஃப் இலைஹி. சோ என்னவா தான் இருக்கணும்? அது மஜ்ரூராகத்தான் இருக்கணும். அது ذுல் ஜலாலி. இந்த ஜூங்கிறது வேணா இடத்துக்கு பொதுவா தாவாதியா மாறலாம். நார்மலாக முதாஃப் மாறி இருக்கு, நம்ம பார்த்திருக்கோமா? முதாஃப் இலைங்கிறது எப்பவுமே எப்படிதான் இருக்கும்? மஜ்ரூராகத்தான் இருக்கும். அதனாலதான் ذுல் ஃபضலில் அதீம். அல்லாஹ், இன்னும் அல்லாஹ் மகத்தான பேர் அருளுடையவன், பேர் அருளுக்கு சொந்தக்காரன். இதெல்லாம் பொருளுமே இதுக்கு சொல்லலாம். ஜாக் எக்ஸாம்பிள் பாருங்க. قالوا يا ذا القرنين إن يأجوج مفسدون في الأرض. சூரத்துல் கஹ்ஃப் வெளிக்கிழமை நீங்க ஓதும்போது வருதுல. சரிங்களா? யாக்கு பிறகு பொதுவாகவே முனாதா, அதாவது யாக்கு பிறகு முதாஃப் மன்சூபா வருங்கிறதை நம்ம படிச்சிட்டோம். அப்ப காலு அவர்கள் கூறினார்கள், அந்த ஊர் மக்கள் கூறினார்கள், யா தல் கர்னைனி. நார்மலா வந்தா துல் கர்னைன் தான் வரணும். ஆனா இங்க மன்சூபா வரனால தல் கர்னைனி, துல் கர்னைனே என்று அழைக்கும் பொழுது அது வந்து ராவா மாறிடுது. மாஷா அல்லாஹ். ஜி என்பதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சொன்ன அதே சூரத்துல் கஹ்ஃப்ல ஜிக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. வயஸ்அலூனக அன் தில் கர்னைன் சொல்லி மஜ்ரூர் இருக்கு. இந்த இடத்துல நம்ம வேற எக்ஸாம்பிள் வெரைட்டியா பார்க்க போறோம். வல் குர்ஆனி ذிக்ர் என்ற ஒரு வார்த்தை, அதாவது 38வது சூராவுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஸாத் வல் குர்ஆனி ذிக்ர் என்று வரும். சரிங்களா? வல் குர்ஆனி, வாவ் என்பது கசம், சத்தியம், சத்தியத்துக்கான வாவுக்கு பிறகு மஜ்ரூர் அவர். வல் ஆஸ்ரி மாதிரி வல் குர்ஆனி
என்று மஜ்ரூரா வந்துருச்சு. அந்த குரானை பத்தி வரக்கூடிய சிஃபா இருக்கு பாத்தீங்களா, அது மஜ்ரூரா தானே பயன்படுத்தணும். அதனால ஜுதிக்ர்னு சொல்ல முடியாது, ஜிக்ர்னு சொல்ல முடியாது. ஜிக்ர் அதாவது நினைவுபடுத்தக்கூடிய, இந்த குரானின் மீது சத்தியமாக நினைவுபடுத்தக்கூடிய அப்படிங்கிற அந்த திக்ருங்கிறதுல இந்த இடத்துல மஜ்ரூர்னால திக்ர் என்று வந்திருக்கிறது. தில் கர்னைன்னு இந்த இடத்துல பொருந்தும். சரிங்களா? அபுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கொஞ்சம் கடகடன் பார்ப்போமா? அபு என்பதற்கு நீங்க சூரா யூசுஃப்ல பாப்பீங்க, அபூனா ஷைஹுன் கபீர், எங்களது தந்தை வயது முதிர்ந்த வயோதிகராக, பெரிய வயோதிகராக இருக்கிறாங்க போது அபூனா என்று ரஃபோட நிலைமையில வந்தது. சரிங்களா? ரஃபோட நிலைமையில வந்தது அபூனா. சரிங்களா? எங்கள் தந்தையும் முதிர்ந்த வயதுடையவரான பெரியவர் ஆவார். அபாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும். அப்ப முஹம்மது அவர்கள் உங்கள் யாருக்கும், உங்களுடைய ஆண்களுக்கு தந்தையாக இல்லை. அப்ப மாவனுடைய ஹபர் என்பது நசபுடைய நிலைமையில தான் வரும். இன்னவுடைய அதாவது கானவுடைய ஹபர் மாதிரி தான் மாவுடைய ஹபரும் பயன்படுத்தப்படும். அதனால முஹம்மதுன் அபா தந்தையாக, இந்த ஆகன்னு சொல்லக்கூடியது எல்லாமே மன்சூப் ஆயிரும். சிரித்தவனாக, தாஹிகன், இதை நம்ம படிச்சிருக்கோம் ஹாலுடைய பாடத்துல. அந்த மாதிரி பா, அதாவது நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஆகன்னு சொல்ற மாதிரி வர்றது எல்லாமே அரபில நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கு மன்சூபுடைய நிலைமையில தான் இருக்கும். அபா அது உங்கள் ஒருவருக்கு தந்தையாக அவர் இல்லை. அதே மாதிரி அபிக்கு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடம் பண்ண சூரதான் தபத் யதா அபீ லஹபின் வதப், அதாவது அபூ லஹபுனுடைய கரங்கள் நாசமாகி விட்டது, நாசமாகட்டுமாக. அப்போ வந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா அபூ லஹப்ங்கிறது இங்க முதாஃப் இலைஹா இருக்கு. அபூ லஹபனுடைய கரங்கள், அப்ப கரங்கள் முதாஃப் ஆயிருச்சு, அபூ லஹப் முதாஃப் இலைஹா ஆயிருச்சு. அப்ப முதாஃப் இலை என்னவா தான் இருக்கணும்? மஜ்ரூரா தான் இருக்கணும். அதனால அபி வருது. சரிங்களா? தபத் யதா அபீ லஹபின் வதப். புரியுதா? இதுதான் வந்து அபியினுடைய உதாரணம், 3 நிலைகளுக்கான உதாரணம். அதாவது ஹமு ஹமா ஹமி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் குரான்ல இல்ல, அது குரான்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இல்லாதனால அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க முடியாது. அஹூக்கு பார்க்கலாம் பாருங்க, அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சூரா யூசுஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், நிச்சயமாக நானே அஹூக்க உன் சகோதரனாக இருக்கிறேன்னு சொல்லி பின்யாமின் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அஹாக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மூசாவை மஃபூல் ஆயிட்டாங்க, மூசாவை நாம் அனுப்பினோம், மேலும் அவரது சகோதரராகி ஹாரூனையும் நமது அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பினோங்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் மஃபூல்னால அவங்க மன்சூபுடைய நிலைமையில இருக்கிறாங்க. அஹா என்பதும் இங்க மன்சூப் வந்தனால அதனால அஹூஹுன்னு சொல்லாம அஹாஹுன்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வௌஹைனா இலா மூசா வஅஹீஹி, அதே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும்போது இலா எனக்குடைய ஜாருக்கு பிறகு மூசாங்கிற வார்த்தையில எந்த மாற்றமும் இருக்காதுனால இலாக்கு பிறகு மஜ்ரூரா அது மூசாண்டே இருக்கு. ஆனா அஹூங்கிற வார்த்தை மாறதானே செய்யும். அஹூ அஹா, இங்க அஹி ஆயிருச்சு. அஹீஹி அவருடைய சகோதரர் மூசா மற்றும் மேலும் அவருடைய சகோதரருக்கு நான் வஹி அறிவித்தோம் என்றால் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். ஃபூக் எக்ஸாம்பிள் குரான்ல பாருங்க. சரிங்களா? ஃபூ அப்படிங்கிறதுக்கு வந்து குரான்ல வந்து ரஃபோட நிலைமைக்கு உதாரணம் இல்ல, அதற்கு உதாரணம் இல்ல. அதனால ஃபாக்கு எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்று அல்லாஹ் சொல்றான், தன் வாயில் சென்று விட வேண்டும் என்று தன் இரு முன் கையையும் விரித்து கொண்டே இருப்பவனை போல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுற. இது ஒரு ஓமைக்காக சொல்லி காட்டுறான். அதனுடைய தஃசீர் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? தனது வாயில், தனது வாயில் என்ற ஒரு கருத்துக்காக எல்லாம் சொல்லும் பொழுது அடைவதற்கு, எதை அடைவதற்கு வாய் அடைவதற்கு, அது மஃபூல்னால ஃபா என்று வந்திருக்கிறது, ஃபூ வராம ஃபா என்று வந்திருக்கிறது. இது குரான்ல நம்மளுக்கு இதுக்கான எக்ஸாம்பிள் இருக்கு. அடுத்ததாக ஹமு ஹமா ஹமி, இதற்கு குரான்ல நம்மளுக்கு என்ன இல்லை, எக்ஸாம்பிள் இல்லை. பட் அதனுடைய 3 நிலைகள் என்பது இப்படிதான் இருக்கும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்மாவுல் ஹம்சாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான உதாரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அதற்கான உதாரணங்களை குரானில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கணும். என்ன ஆர்வம் இருக்கணும்? டைம் முடிய போது அடுத்த வேலையை பார்க்கணும் தான் எங்க ஆர்வம் அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது மாதிரி குரான்ல வேற எங்கெல்லாம் வந்திருக்கு, அஸ்மாவுல் ஹம்சா எங்கெல்லாம் வந்திருக்குது, அது என்னென்ன நிலைகளை வந்திருக்கு. ஏன்னா அபு அஹுங்கிறது நீங்க நிறைய தேர்னா கிடைச்சிடும், 3 நிலைகள்லையுமே கிடைக்கும். இந்த மாதிரி தேடுங்க, இன்ஷாஅல்லாஹ் புரட்டுங்க, தேடி மாஷா அல்லாஹ் இங்க எதனால ரஃபல வந்திருக்கீங்க, எதனால நஸப்ல வந்திருக்கீங்க, எதனால ஜர்ல வந்திருக்கு, முதாஃபிலினால ஜர்ரா, இல்ல ஜாருக்கு பிறகு வந்தனால ஜர்ரா, இங்க அன்னவுடைய இஸ்மினால நஸபா, இல்ல மஃபூல்னால நஸபா, இங்க முப்ததா ஹபர்னால ரஃபா, இல்ல ஃபாயில்னால ரஃபா. இந்த மாதிரிலாம் மாஷா அல்லாஹ் தேடலோட புரிதலோட இன்ஷாஅல்லாஹ் தேடுங்க. குர்ஆனோட புரிதல் அல்லாஹ் நிறைய தருவான் இன்ஷாஅல்லாஹ். போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.